they are not going to do the job, they are going to get the job. That is the main thing in the Bachelor of Business Administration. Not only getting a degree, they can able to get the practical exposure, they can able to improve the personality development also. Emotionally, they have been very much weak. Financially also, they are very much stressful. In the pandemic situation, நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலையே கிடைக்காம இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா இந்த திறமையை மட்டும் வச்சுக்காம they have to cultivate the habit of. இது DMI குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய டிபார்ட்மெண்ட் பத்தின கோர்சஸ் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது BBA பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா அவர்கள். வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மேம். பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை பத்தி எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்க மேம். பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷார்ட்டாக வந்து BBA. இந்த BBA கோர்ஸ் பற்றி சொல்லணும்னா they are not going to do the job, they are going to get the job. That is the main thing in the Bachelor of Business Administration. இந்த பசங்க வந்து படிக்கும் போதே என்ன பண்ணணும்னா ஒரு வேலையை எப்படி வாங்குறது அப்படின்றடைய திறமையை வந்து நாங்கள் வளர்க்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இங்கே என்னென்னா பண்ணும்போது ஒரு ஆர்கனைசேஷன்ன்றதை பூரா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஒரு பிளானிங் இருக்கும், ஆர்கனைசிங் இருக்கும், டைரக்டிங் இருக்கும், கோஆர்டினேட்டிங் இருக்கும், கண்ட்ரோலிங் இருக்கும். இந்த பிளானிங்லேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் வரைக்கும் யார் பண்ணுவான்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இதை பண்ணி ஆகணும். they are going to get the things done through others, they are not going to do the things. ஸோ அதுக்குரிய திறமை வந்து இந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸில் வந்து நாங்கள் கற்று தருவோம். ஓகே மேம். இந்த ஜாப்க்கான எலிஜிபிள் யாரெல்லாம் மேம்? The students, those who have passed their 12th standard, okay, it can be an commerce students or it can be an students those who have studied science stream students, engineering students, diploma students, those who are having an vocational knowledge. So all the students are eligible for studying this business administration. There is no criteria, only one criteria, they have to pass their +2 examination. That is the main thing for studying this business administration course. இப்போ வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணணும் அல்லது ஸ்டேட்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க ஃபோக்கஸில் இருப்பாங்க. இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ BBA வந்துட்டு எதுக்காக மேம் படிக்கலாம்? ஸோ இந்த BBA படிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும் போதே they will be getting a vast knowledge about different specialization. எல்லா நாலேஜோடைய இந்த கோர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா versatile டிகிரின்னு சொல்லுவாங்க. why it can be called as a versatile degree means because they will be studying the business theory and practices, and not only that they can able to improve the personality development. தியரியாகவும் படிப்பாங்க, ப்ராக்டிக்கலாகவும் படிப்பாங்க. ஸோ படிக்கும் போது என்னன்னா they will be studying the different subjects, not only commerce, accounting alone. They will be studying what is meant by financial management, and they will be studying marketing management, and they will be studying human resource management, entrepreneurial development, materials management. So for that only this course can be called as a versatile degree. Not only getting a degree, they can able to get the practical exposure about the course, and not only that they can able to improve the personality development also. அப்போ BBAக்கான வேல்யூஸ் வந்துட்டு நிறையவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே மேம். இப்போ இதுக்காக வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு நிர்வாகம், ஒரு வேலையை வாங்கக்கூடிய திறமை வேணும்னா BBA ஸ்டூடெண்ட்க்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா they are supposed to act as an example. ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். எதில் முன் உதாரணமாக இருக்கணும்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியம், லீடர்ஷிப் ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியம், டீம் பில்டிங்ன்றது ரொம்ப முக்கியம், இன்டர்பர்சனல் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் பி லேகிங் இன் த ஸ்கில்ஸ். ஒரு கம்யூனிகேஷன் மேபி டெவலப் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா தே வில் பி கிவிங் அ ஸ்பூன் ஃபீடிங். ஓகே,
ட்ரெயின் பண்ணுவோம், இப்படி கற்று தருவோம், இப்படி பண்ணுங்க அப்படின்னு கற்று தருவோம். ஆஃப்டர் தே ஹவ் பீன் கிராசிங் த டிஃப்ரெண்ட் செமஸ்டர்ஸ் தே கேன் ஏபிள் டு டெவலப் தெம் செல்ஃப். கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து அவங்கள டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் வி கான்ட் ஏபிள் டு சென்ட் த ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ண முடியலன்னா எங்களால் வெளியே காம்படிஷனுக்கு அனுப்ப முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாஸ் ரூம்லேயே என்ன பண்ணுறதுன்னா பசங்களை வந்து தியேட்டிக்கலாக கிளாஸ் நடத்தாமல் நாங்கள் அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ண மேனேஜ்மெண்ட் கேம்ஸுன்றதே கிளாஸ் ரூம்லேயே ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஓகே, ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன கேம்ஸ்னால் ஆட்ஸ்அப்ன்ற கேம். ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணால் they have to come out with a different innovative skills, or it can be called as a team building. As a team they have to carry out the work. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறோம். சில பசங்க அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தோம் டெவலப் ஆகாமல் இருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் தே ஹவ் பீன் இன் த கம்ஃபர்ட் ஜோன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே அவங்கள என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இது போதும் அப்படின்னு இருந்துடுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா இந்த திறமையை மட்டும் வச்சுக்காம they have to cultivate the habit of exposure. They have to come forward. முன்னாடி வந்து என்ன பண்ணோன்னா அவங்களோட திறமையை கண்டிப்பாக வளர்த்துக்க வேணும். நீங்கள் சொல்லும் போதே பிபிஏக்கான வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஹையர் டெசிக்னேஷன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எல்லா ஸ்பெஷலைசேஷன்லேயும் ஹையர் டெசிக்னேஷன் இருக்குது. ஆஸ் அ மார்க்கெட்டிங் மேனேஜர், ஃபினான்ஷியல் மேனேஜர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர். அப்பார்ட் ஃப்ரம் தட் one of the designation can be called as an entrepreneurial development. இந்த சப்ஜெக்ட்ன்றது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸும் 5th செமஸ்டரில் இந்த பேப்பரை படிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு கிரியேட் த ஜாப், நாட் டு சீக் த ஜாப். ஓகே, வேலையை வந்து அவங்க என்ன பண்ணான்னா உருவாக்கணும், அவங்க வேலையை தேடி போகக்கூடாது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலையே கிடைக்காம இருக்காங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ படிக்கிற பசங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் தராமல் எப்படி வேலையை உருவாக்க முடியும் அதுக்குரிய ஸ்கில் என்ன பண்ணுறோன்னா டெவலப் பண்ணி தரோம். பீயிங் அ EDC கோஆர்டினேட்டர், ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் கோஆர்டினேட்டர், EDCEL கோஆர்டினேட்டர், எவ்ரி செமஸ்டர் ஆர் எவ்ரி அகடமிக் இயர் நாங்கள் ஒரு வெப்னார் மாதிரி இல்லை ஒர்க் ஷாப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ மெயின் இன்டென்ஷன் என்னென்னா நாட் ஒன்லி BBA ஸ்டூடெண்ட்ஸ் அலோன், அதர் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குரிய திறமையை வளர்த்துக்கலாம். என்ன திறமைனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை இருந்தவங்க வேலை இழந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு அவங்களே வேலையை உருவாக்குறதுக்குரிய திறமையை வளர்த்ததுக்காக பியூட்டிஷியன் கோர்ஸ் எப்படி வந்து இது பண்ணுறது, செல்ஃப் க்ரூமிங் சொல்லுவாங்க, இல்லை வெர்மி கம்போஸ்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண இது மாதிரி வெப்னார்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். இட் வில் பி யூட்டிலைஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தேர் ஃபியூச்சர் ஆல்சோ. இப்போ வந்துட்டு பிபிஏ படிச்சுட்டா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய டார்கெட் வந்துட்டு என்னவா இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் பி ஜாயினிங் த கோர்ஸ். நிறைய பசங்க வந்து அட்மிஷன் டைம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வரும்போதே பிபிஏன்னு கேட்டு வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அப்பா பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை நாங்கள் பண்ணோம், இல்லை எங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாங்கள் வந்து ஜாபு பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சர்டன் செக்மெண்ட் ஸ்டூடெண்ட் வருவாங்க. சில பசங்க இந்த கோர்ஸை பற்றியே தெரியாமல் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் மேபி தெரிஞ்சவங்களோ இல்லை அந்த கோர்ஸை பற்றி தெரியாதவங்களோ ஃப்ரம் டே 1 itself they have set the goal. என்ன செட் த கோல்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they have to expose the talent. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து காலேஜ்க்கு போகும்போது என்ன பண்ணோன்னா இனிஷியல் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஐயோ என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் என்ன பண்ணோன்னா they have to come out from the fear. அந்த ஃபியர்லேருந்து வெளியில் வந்து என்ன பண்ணோன்னா அவங்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஓகே, எல்லாருக்கும் எல்லா டேலண்ட்டும் இருக்குது, ஆனால் என்னென்னா டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா they have to come forward பண்ணி என்ன பண்ணோன்னா they have to fix the goal. ஓகே மேம், இப்போ இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக். அந்த இதில் வந்துட்டு எஜுகேஷன் பேலன்ஸிங் வந்து எப்படி இருக்குங்க? ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து we have been encouraging them by different activities. கிளாஸ் ரூமில் தியேட்டிக்கலாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் we have been encouraging and motivating the students. Emotionally they have been very much weak. Financially also they are very much stressful. ஸோ இந்த பசங்களை என்ன பண்ணுறோன்னா we have been motivating and encouraging them to shine in the future
நான் என்னென்ன விதத்தில் நாங்கள் டெவலப் பண்ணுற முடியுமோ அந்த விதத்தில் பசங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். இப்போ இன்டர்ன்ஷிப் போகிறாங்களா, அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்? பிபிஏ பொறுத்த வரைக்கும் 5th செமஸ்டர் முடித்த உடனே ஆஃப்டர் 1 month they have to suppose to undergo for an internship. அது ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் என்னென்னா, அடுத்தது ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் மூலமாகவோ அவங்க வந்து ஒரு ஜாபில் வந்து செட்டில் ஆக போகிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தே வில் பி கெட்டிங் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அபவுட் த கம்பெனி. எங்கே என்ன கார்ப்பரேட் வேர்ல்ட்லேயும் இருக்கலாம், இல்லை லிமிடெட் கம்பெனிஸ்லையும் இருக்கலாம். என்ன பிளேஸ்மெண்ட்னா, ஒரு ஆர்கனைசேஷன்னா எப்படி செட்டப் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் who will be having an authority and who will be having a responsibility, how to move with the people. They will be getting a practical exposure before getting into the job. Okay, ஒரு authority பற்றி தெரிஞ்சுக்கலாம். They will be getting an environment, a culture about the organization also. Before completing this course, they will be getting a practical exposure about the company. இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்துட்டு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பிபிஏ படித்து லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்கக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா மேம்? இந்த பிபிஏ கோர்ஸ் படித்த பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நாட் ஒன்லி இன்சைட் த ஹோம் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ அப்ராட் ஆல்சோ நிறைய பேர் வந்து ஷைன் ஆயிருக்காங்க. நாட் ஒன்லி தட், they have been shining in the abroad. Okay, they have been started the new companies, own companies. They have started the own companies. One of the students, he has been getting a lakhs turnover every month. He has been taking care of his own business of transportation also, and more reputed companies. It can be a TCS, different companies. They have been a team leader and they have been proving their potential with the help of the management skills. ஓகே மேம், இவ்வளோ நேரம் பிபிஏ கோர்ஸ் பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். Thank you. Wish you all the best. Have a bright future. மீண்டும் ஒரு கற்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.